சார். அண்ட் இவ்வளோ நேரம் ஒருத்தர் வந்து இந்த இப்போ எல்லாரும் இங்கே பேசிட்டு இருக்கும்போது பின்னாடியே நின்றுட்டு இருந்தார்ல, தயக்கமா ஒரு பதட்டமா. அந்த பதட்டம் பார்த்தீங்கன்னா 30 வருஷமா இருக்கு. ப்ளஸ் அது கூட வந்து ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோட அவர் வந்து இருந்திருக்காரு. முக்காவாசி அதை வந்து கடந்துட்டாரு. படம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னா தலைமை வந்து செருப்பை போட ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வாழ்த்தை வந்து அவருக்கு தெரிவித்து வள்ளிமலை வேலன் படத்துடைய இயக்குனர் திரு எஸ் மோகன் அவர்களே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வந்திருக்கும் கலையுலக பிரம்மாக்கள் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னோட முதலுக்கும் வணக்கம் தெரிவிச்சேன். எதனால் பிரம்மான்னா ஒருத்தனோட தலையெழுத்து மாற்றி எழுதுகிற உரிமை வந்து பிரம்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. அதேமாதிரி ஒருத்தவனோட தலையெழுத்தை எழுதக்கூடியது பத்திரிகை மீடியாவுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். வள்ளிமலை வேலன், எம்என்ஆர் பிக்சர்ஸ் வள்ளிமலை வேலன். அதாவது என்னென்னா, எம்என்ஆரை வந்து எனக்கு வந்து என்னோட நண்பர் பழனின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சார். ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு இடங்கள் போகல ஒரு பட்ட அவமானங்களுக்கு அப்புறம் எனக்கு கூப்பிட்டாரு, ஐயா எங்கெங்கே இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. அவருக்காக ரெடி பண்ணப்பட்டது தான் இந்த வள்ளிமலை வேலன். ஏன்னா ஒரு ஊரில் நடந்த உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி அவரை மனதில் வச்சு இந்த படம் எடுத்தோம். நான் கூப்பிட்டதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து இயக்குநர்கள், என்னோட குருநாதர் செல்வா சார், அப்புறம் செந்தூரன் சார், என்னோட தயாரிப்பாளர் எம் நாகரத்னம், வந்திருக்கேன் எல்லாருக்கும். ஏன்னா யாராச்சும் விட்டுருந்துச்சுன்னா மன்னிச்சிங்க. ஏன்னா வந்து நேரம் கருதி ஏன்னா காலம்புற அவங்க 1 hour எடுத்ததுனால இங்கே வந்து பீரியட் வந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதனால எல்லாரோட முகமும் சொல்லிக்க வேணாம். வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. யாராச்சும் விட்டுருந்துச்சுன்னா மன்னிச்சிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க கூப்பிட்டு சொல்கிறதுனால. ஏன்னா இதில் நிறைய பேர் வேலை செஞ்சிருக்கேன். என்னோட கேமராமேன் மணிகண்டன் என்னோட நண்பர், அப்புறம் இடிமின்னல் ஃபைட் மாஸ்டர் அவர் எல்லாருமே என்னோட நண்பர்கள் தான். அப்புறம் எடிட்டர் நாகராஜ், மியூசிக் டைரக்டர் ஆல்வின் எல்லாரும், அப்புறம் கவிஞர் சி புண்ணியா. ஏதாச்சும் விட்டுருந்துச்சுன்னா ஏன்னா நேரம் கருதி மன்னித்துக்கொள்ளவும் என் முறையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். வள்ளிமலை வேலன் படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழாவை சிறப்பாக அமைத்து கொடுத்து எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. படம் ரிலீஸ் ஆகும்போதும் இதே சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும். மக்கள் மத்தியில் படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை வந்து டீம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். படக்குழுவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. எல்லாரும் நடித்திருக்கக்கூடிய நடிகர் சுரேந்தர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இயக்குனர் திரு மோகன் சார் அவர்களுக்கு, தயாரிப்பாளர், என் அருமை நண்பர், என் மாப்பிள்ளை, எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். மாப்பிள்ளைக்கு ஒன்று சொல்லணும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பாளாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத படையும் தொலையாத நிதியமும் கோணாத கோடும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயரின் பாதத்தில் அன்பும் எல்லாமே என் மாப்பிள்ளைக்கு, எங்கள் மோகன் சாருக்கு, ஆல்வின் சாருக்கு, எல்லாரும் மணிகண்டன் சாருக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். அண்ட் இலக்கியா உட்பட எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு எல்லாம் வல்ல இயற்கையை வேண்டுகிறேன். அண்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் தான் எப்படி கேசட் ரிலேட்டடானா வந்து ஒரு இசையமைப்பாளர் ஹீரோவோ எந்த விழானாலும் என் அருமை பத்திரிகை நண்பர்கள் தான் ஹீரோ. ஏன்னா வந்து ஒரு நல்ல விஷயத்த நல்ல விதமாக கொண்டு போய் சேர்க்கறதும் சரி, தப்பாக கொண்டு போய் சேர்க்கறதும் சரி உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நல்லா எங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன் கொடுங்க. மக்கள்கிட்ட எங்களை கொண்டு போய் நல்லபடியாக சேருங்க. எங்கள் சக்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வள்ளிமலை வேலன் திரைப்படத்தின் உழைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் ஹீரோ அவருக்கு அவருடைய காட்சிக்கு தானே நான் பாடியிருப்பேன். நான் அந்த பாட்டு பாதி தான் அது போடும்போது நான் வந்தேன். நான் நிறைய படத்தில் நீங்கள் என்னுடைய குரலை கேட்டிருப்பீங்க. மோகன் வந்து இப்போ பேச மாட்டேன்னாரு. அவர் மோகனுக்கு பதிலாக நான் பேசுகிறேன். இந்த இடத்துல சிரிக்கலாம். என்னை வந்து இந்த யூனிட்டுக்கு அறிமுகப்படுத்தி வச்சது ஆர் செல்வா அவர்கள். கரெக்டாக சரியாக பேசுகிறேன்னா? இந்த திரைப்படத்தின் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேன்மேலும் அதான் குறைஞ்சது ஒரு 100 குடும்பங்கள் பிழைக்கும் என்ற ஒரு புள்ளி விவரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாங்க. அது மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் 100 பேருக்கு மேலே, 100 குடும்பங்களுக்கு மேலே இதனால் பயனடைகிறார்கள் என்றால் அது ஒரு மிக 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 சிறந்த விஷயம். நான் வந்து 80 to 90 ஒரு இன்றியமையாத ஒரு பின்னணி குரல் கலைஞனாக இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும்.
அப்போது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு சில நேரங்களில் வந்து வாய்ஸ் வந்து மாற்றி பேசியெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த படத்தை சம்மந்தப்பட்ட அத்தனை குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை நான் என்ன வச்சு சொல்லலை. ஒரு 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 ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும்னா அது அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் ரொம்ப இனிமையாக போகணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் ஆல்வின் அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புண்ணியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், மோகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நாகரத்தினம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவர் திரு மங்கை அரிராஜன் அவர்கள் வள்ளிமலை வேலன் படத்துடைய தயாரிப்பாளர் திரு நாகரத்னம் அவர்களுக்கும் இயக்குனர் திரு கோபி அவர்களுக்கும் படத்துடைய இயக்குனர் திரு மோகன் அவர்களுக்கும் படத்துடைய கதாநாயகி இலக்கிய அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். இவருடைய சீரியல்ல என் தங்கைன்னு ஒரு சீரியல் நான் நடித்தேன். முதல்ல வந்துட்டு சினிமாவுக்கு வந்த புதுசுல ஒரு டைலாக் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு உட்காந்தேன். பயம், பதட்டம். அவர் தான் கூப்பிட்டு எனக்கு முதல் தடவையா நடிக்க வந்திருக்க, பயப்படாத. நடிக்க வந்தவன் எல்லாருமே இதை நம்பி வந்தவன் எதுக்காக வந்திருப்பான்னு அவனுக்கு அது ஒரு பிராப்தம். நீ ஒரு நடிகை, நான் சொல்றத நீ சரியா பண்ணு. உன் வீட்டில் உன் ஒய்ஃபு உன் தம்பி எப்படி ஒரு குடும்பத்தில் பேசுவ, என்ன எப்படி இருப்ப, யதார்த்தமா பண்ணு, நடிக்கிறன்றதை மறந்துடுன்னு சொல்லி 30 எபிசோடு எனக்கு வாய்ப்பு கொடுத்தவரு நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் சார். தேங்க்யூ சார். வள்ளிமலை வேலன் படத்துடைய கதாநாயகன் மற்றும் ப்ரொடியூசர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். அடுத்ததாக படத்தின் கதாநாயகி இலக்கியா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 2 பேர் ஓரிரு வார்த்தைகள் பேசுவாங்க. அதுக்கப்புறமா இயக்குனர் அவர்கள் வந்து பேச இருக்கிறாரு.